சார். சொல்லுங்க மேடம். சார் நான் குழந்தைகளுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஏண்டி நீதாண்டி குழந்தை கேட்டு வந்த? குழந்தைகள்லாம் ஆசிரமத்து குழந்தைகளுக்கு லூசு லூசு. அதுக்கு உதவி கேட்க வந்தா என்ன குழந்தை பெத்து தர சொல்றான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டும். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா கூஜா தூக்காதே. அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணு. இந்த நேரத்துல யார் கூப்பிடுறது? அம்மா. ஏம்மா? ஏண்டி உங்க அப்பா குடிச்சு போட்டு தெருவில் கிடக்குறாண்டி, வாடி ஒரு போய் தூக்கிட்டு வந்துருவோம். ஏம்மா அவர் திருந்த மாட்டாராமா? ஒரு பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருந்தா 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? நானே என் புருஷன் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறேன். சரி சரி அழுகாதீங்க, இருங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுன்னா 1/2 மணி நேரத்துல வந்துருச்சு. வைங்க அழுகாதீங்க. குடிமகனே பெத்ததும் சரியில்லை, பார்த்ததும் சரியில்லை, கருமாத்திரம் பிடிச்சவனு குடிச்சு குடிச்சு குடும்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறானுங்க. இல்லடா எருமை மாடாட்ட வந்து இங்க கிடக்குற. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர். தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீ தானே பார்த்து வைக்கிற, நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. ஏண்டா எங்காச்சுல நல்லா வந்தா பேசிக்கிண்டா என்னாச்சு நாக்குல? வண்டா ஸ்ரீமான் 2 பிளேட்ஸ் காடை கொண்டு வாங்க and 2 பிளேட்ஸ் புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. ஏன் மேலே சேர்த்து போறீங்க? என்னடா கண்ட கர்மத்திலாம் திங்கிறா? வந்த இடத்துல கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. ஏய் இது பாரு, எங்க ஜாடி நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? அரியா சரோஜா. ஹலோ மணி அண்ணா. சொல்லுமா. எங்க வீட்டுக்காரங்க வந்தாருங்களா? காலையில இருந்து ஆளையே காணோம். இப்பதான் டீ குடிச்சிருந்தாமா, அதுக்குள்ள பாத்ரூம் போயிருக்கான். ஓகேங்கண்ணா. ஹலோ சந்தோஷே, மாமா உங்க கூடயே இருக்கிறாரு? ஆமாக்கா, பங்கு எங்கூட இருக்காப்ல. அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கோம். சரி சந்தோஷ். ஹலோ ராஜண்ணா, மாமா அங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு, அங்கதான் இருக்கிறாரா? ஆமாமா, பக்கத்துல இருக்காப்ல. இருங்க கொடுக்குறேன். சொல்லு பட்டு. நித்த நித்தா உன் நினைப்பு நெஞ்சுக்குள்ள நித்த நித்தா உன் நினைப்பு நெஞ்சுக்குழி. என்ன வெறுங்கையில வெள்ளையடிச்சிட்டு இருக்கிற நீ? அப்படியே சாணி அள்ளி போட சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? ஒரு சாணி இல்லையா? நீ ஒண்ணு அள்ளு வேண்டாம், அள்ளி போட்டுக்கிற. போய் அந்த தோவையெல்லாம் கிடக்கு, போய் அந்த கபடக்குள்ள எடுத்து தள்ளி விடுப்போம். மாடு 2 பாத 2 வண்டி எங்கே? கரகாட்டுக்காரி பார்த்து பின்னுக்கு சுத்தி திரியா? வா, நீ வச்சுக்கிற வீட்டுக்கு வா, போய் சாணி கொட்டிட்டு வரணும்.